படத்தில் அதுதான் கருத்துன்ற மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மெடிக்கல் கிரைம்னு சொல்கிற மாதிரி ஒரு 4 பேர் 4 டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல் தான் மூவ் பண்ணியிருந்தாங்க. டீசெண்டாக இருந்துச்சு. பட் இதெல்லாம் ரியல் லைஃப் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தெரில, வாய்ப்பு இல்லை தான். படம் நல்லா இருக்கு. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி சைக்கோ கில்லர்ஸ் வந்து அதுக்காகன்ற மாதிரி ரிலேட்டட் மூவி. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய விஷயம், நிறைய இன்சிடென்ட் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பராக இருக்கு. சூப்பர், அமேசிங், நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கேன். அந்த வந்து ஹாஸ்பிட்டல்லாம் போனால் அது வந்து அந்த இது நல்லா இருக்குது. அவரு நல்லா தான் நடிப்பார். உண்மையாக இருந்துச்சு, சூப்பராக பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. மெடிக்கல் த்ரில்லர் நல்லா இருக்கா? நல்லா ஹாஸ்பிட்டல் தான் கதையே. ஹாஸ்பிட்டல் தானா? நல்லா இருக்கா? அப்பா சென்டிமெண்ட்ஸ்க்காக பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. அவரு நடிச்சாலே தாரம் தான். அது டாக்டர் இந்த மாதிரி சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை, கவர்மெண்ட் பஸ் புரியல. இது நல்லா இருக்குதுண்ணா. அதாவது குடும்ப சென்டிமெண்ட் படம் நல்லா இருக்கு. ஆக்ஷன் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது ஜி. உண்மையிலே த்ரில்லிங்காக இருக்குது. உண்மையிலே அந்த வில்லன் கேரக்டரில் வந்து அவர் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அந்த ஏஜுக்கு வந்து ஆக்டிங் வேறு லெவல். அவரோட ஆக்டிங் கோசம் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு யூத் பர்சனே வந்து ஃபிலிமில் நடிக்கிறது கஷ்டம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அவரோட உடம்பு, அவர் தான் படம் ஃபுல்லாக அவர் தான் ஃப்ரேமில் வராரு. உண்மையிலே அவரோட ஆக்டிங் கோசம் கண்டிப்பாக படம் நல்லா இருந்தது. பெருசாக லைக் மெசேஜ்னு இல்லை, ஒரு த்ரில்லர் கான்செப்ட் தான். பயங்கரமாக டென்ஷன் பில்ட் ஆகிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃபில் அதுக்கான ரிவீலிங்லாம் எனக்கு ஒர்க் ஆயிருக்கு. அதெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அது நிஜமாலே நடக்கிறது தான். பட் அது கனெக்ட் ஆயிருக்கு. இல்லை, இப்போ வரைக்கும் அப்போல்லாம் இது யாருக்கும் நடக்கவும் கூடாது இந்த மாதிரி. அவங்க அதான் ஒரு நமக்கு அதான் சொல்கிற மாதிரி ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் டாக்டர் இருப்பாங்க, 24 hours இந்த செகண்ட் ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க ஒரு டீமாக தப்பு பண்ண எப்படி இருக்குன்ற மாதிரி தான் காட்டுறாங்க. இது முன்னாடியே மெர்சலில் பார்த்துருக்கோம் நம்ம. நான் மாநல்லையும் இதே மாதிரி ஒரு டீம் தான். ஸோ ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். நல்லா பண்ணியிருந்தாங்க 2 பேர். பாரதி ராஜா, அருள்நிதி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவர் டெஃபெண்டாக வாழ்ந்துட்டார், அவர் பேஷண்ட்டாகவே வாழ்ந்துட்டார். ஒர்க் ஆயிருக்கு. இது பப்ளிக் இது ஆக்சுவலாக இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது அவேர்னஸ். இந்த மாதிரி இருக்காங்க மக்கள், இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஃப்டியாக இருங்கன்ற மாதிரி பிரச்சனைகள் தேவையில்ல பொருள். கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, பட் இப்போ பண்ணலன்னு சொல்லலை. ஏன்னா வந்து கொஞ்சம் ஒரு ப்ரியாரிட்டின்றது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும். ஸோ நல்லா நடிச்சிருக்காங்க. அவருடைய இதுக்கு நடிச்சிருக்காங்க, ஃபைட் நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றபடி அவேர்னஸ் இதுதான். ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்கக்கூடாது, இதுக்கேற்ற மாதிரி மாறணும். எல்லாமே கரெக்டாக பார்க்கணும். கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். எல்லாருமே அது கேட்கணும். அது அவரே கேட்குறாருன்னா நல்ல விஷயத்தை வரவேற்கத்தக்கது. அதெல்லாம் ஓகே. ஏன்னா கண்டிப்பாக இப்போ இவங்களுக்கு ஃபேவராக பண்ணால் அது, பட் ஆப்போசிட்டாக பண்ணால் ஓகே, அது வரவேற்கிறது கண்டிப்பாக. ரைட். அதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நார்மலாக நம்ம கேள்விப்படுறதில்ல. யூஸ்வலாக நிறைய இந்த மாதிரி கேள்விப்பட்டுக்கிறோம். ஸோ பார்த்ததெல்லாம் நிறைய கேள்விப்பட்டுக்கிறேன் இந்த மாதிரி. அவங்க ஆக்டிங்லாம் செமையாக இருந்துச்சு. மியூசிக்கும் அப்பா சென்டிமெண்ட் இருந்தது. மியூசிக் செமையாக இருந்தது. சாம்சங் ஒரு சாங் தான் வந்தது. அது செகண்ட் ஹாஃபில் ஒரு சுச்சுவேஷனில் லைக் அந்த சுச்சுவேஷனுக்கு ஆப்டாக இருந்தது. ரியல் லைஃப்லனா நம்மளை பார்த்தீங்கன்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க. அது ஒன்று நடந்திருக்கு. ஆனால் இந்த லெவல்லாம் நடக்காது. ஆனால் அவேர்னஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையிலே அந்த ஒரு டைரக்டர் வந்து அதை குறிப்பாக படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு இருக்கும் காட்டுறாரு. வேறு லெவல் புதுசாக பண்ணுறாரு கதை. உண்மையிலே அடுத்த படமும் ஒரு கதையாக நல்ல கதையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவரோட ஆக்டிங் அந்த ஏஜில் நல்லா பண்ணுறது. ஃபுல்லாகவே அப்பா சென்டிமெண்ட் தான். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு இருக்கும் அப்பா சென்டிமெண்ட் தான். அதை புதுசாக ஒரு கதை பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த படத்தை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. படம் அண்ணன் அருள்நிதி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு.
இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி இது வரைக்கும் யாரும் அந்தளவுக்கு இவ்வளோ பெரிய சப்ஜெக்டாக வந்தது இல்லை. அங்கே நடக்கிற சின்ன சின்ன விஷயம் நம்மளை அலைய வைக்கிறது அது எல்லாமே நல்லாகுது. அதான் சொல்கிறது, மேல்மட்டத்தில் கீழ் மட்டத்தில் இருக்கிற ரொம்ப தப்பு பண்ணுறதும் இதில் ரொம்ப கரெக்டாக காட்டிக்கிறேன். இல்லை, எல்லாருக்கும் லைஃப்பில் இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனவங்க எல்லாருக்குமே எதனா ஒரு அந்த மாதிரி ஒரு சீன் எதனா இருக்கும், நல்லாயிருக்கும். அவர் சொல்லவே வேணாம், நல்லா நடிப்பார். அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு, ப்ளே பண்ணிக்கிறாரு. ஒர்க் ஆகுது. ஓகே, நல்லா தான் இருக்குது. அவேர்னஸ் சார் எல்லாமே. இப்போ ஹாஸ்பிட்டல் எப்படி பண்ணுறாங்க, இந்த ஒரு சில இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி மக்கள் இருக்காங்க. ஸோ சேஃப்டி அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்களுக்கு, அவ்வளோதான். மற்றபடி அப்பா சென்டிமெண்ட்டு நல்லா இருக்குது. எல்லாமே அவர் பாரதிராஜா நல்லா நடிச்சிருக்காரு, அண்ணன் அருள்நிதி நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குது. அதே போல் பாட்டு ஒரு அப்பா சாங் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, ஏன்னா ஒரு அப்பான்ற ஒரு எப்பவுமே அம்மான்றது தான் ஒரு இது. இப்போ அப்பான்றது ஒரு கண்டிப்பாக அது நிறைய தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பான்றது மெயின் எல்லாம், அதுதான் விஷயம். இல்லை, நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் சீன்ஸ் நடந்திருக்கு. பட் அது மாதிரி கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, கேர்லெஸ்ஸாக பார்க்குறாங்க ஒரு சில இது. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாறி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து அது அப்பப்போ வந்து செக்கிங் பண்ணணும். அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம ஏரியாவில் இங்கே மாசு இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மற்ற இதுலேயும் கொஞ்சம் எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால் கண்டிப்பாக அது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அதுதான் மெயின். ப்ரைவேட்டில் கண்டிப்பாக நடக்கலை, ஏன்னா அது காசு கொடுக்கலாம் நடக்குது. பட் இல்லாதவங்க தான் போகிறோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அதுக்கு அது வந்து இவங்க தான் கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இது பண்ணிவிட்டு அதுக்குன்னு கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுத்து காசு வாங்கக்கூடாது, எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். படம் நல்லா இருந்தது ப்ரோ. ஸோ அதான் யூஸ்வலாக அவர் வந்து த்ரில்லர் ஜானரே நடிச்சிட்டு இருந்தார். ஸோ ஃபஸ்ட் டைம் இப்போ அவர் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக நடிச்சிருக்காரு. ஸோ நல்லாயிருக்கு. அப்பா பையன் பாசம், ஸோ பாரதிராஜாவுக்கும் அவருக்கும் உள்ள பாசம், அது மாதிரி நல்லாயிருக்கு. இல்லை, அந்த மாதிரி நடந்தது இல்லை. இந்த மாதிரி பீப்புளால் இப்படி நடக்குமா, இந்த மாதிரி ஆளுங்கன்னா இப்படி பண்ணுவாங்களான்றது ரொம்ப புதுசாக இருந்தது. இல்லை, இது மாதிரி நடக்குமான்றதே புதுசாக இருக்குது. நீங்கள் படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்கன்னா இப்படி பண்ண முடியுமான்றது, ஏன்னா இது படத்துக்கு தான் பொருந்தும். நிஜ லைஃப்பில் இந்த மாதிரினா பண்ண முடியுமான்றது தெரியல.